பங்கஜம் கண்ணா, என்ன நோண்டிட்டு இருக்க போன்ல? சொல்லுங்க பங்கஜம் கண்ணா, என்ன நோண்டிட்டு இருக்கியோ? இல்லட்டி, இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து மெசேஜ் போட்டிருக்காவோ, என்னன்னு தெரியல. அப்புறம் வீட்டுல போய் படிக்கணும் அவர்கிட்ட கொடுத்து. எங்க கொடுங்க பாப்போம். என்னது ஏபிசிடி எல்லாம் குழம்பி குழம்பி கிடக்க, என்னன்னு தெரியலையே. எங்க இது உங்க மாவட்ட கேட்டதாங்க தெரியும். பாட சம்பந்தமானது பத்தியெல்லாம் நமக்கு தெரியல. வருஷம் ஆயிட்டு வித்துட்டு போச்சு பார்த்துக்கிடுங்க. நைஸ் சமாளிஃபிகேஷன். அப்படியே இழிச்சுக்க அதில் போட்டிருக்கு. போட்டி கூறுகட்டவளை, அவ ஒன்றும் தெரியாம சமாளிக்க. அவளுக்கு ஒரே அளவும் தெரியாது. நீ உன் பிள்ளைகள்கிட்ட போய் காட்டம்மா. போன உள்ளவை இழிச்சக்கா வந்தேன்னா பல்ல தட்டி விடுவேன். உண்மையை சொன்னா கோபம் வரதானட்டி செய்யும். நீ என்ன சொன்ன, என்னதுனே புரியலன்னு மெதுவா சொன்னல, எனக்கு கேட்டது. அவ்வளோ பேசியல்ல, நீங்க வந்து படிச்சு காட்டுங்களேன் பாப்போம். ஐ ஒன்லி ஸ்பீக் இங்கிலீஷ், நாட் ரைட் இங்கிலீஷ். வாசிக்கணும் இங்கிலீஷ். சரி சரி, உங்க சண்டையெல்லாம் வைங்க, நான் அப்புறமாவே பாத்துக்கிறேன். பின்னாடி 2 டிக்கெட் எதுக்கு இருக்குன்னு தெரியல. எதுவும் திங்க எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? பிடிங்கிட்டு ஓட காத்துக்கிட்டு இருக்கு. என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. சும்மா வந்து மரத்துக்கடியில உட்காந்தாச்சு, அவ்வளவுதான். வீட்லயும் சட்டி பானையெல்லாம் கழுவி கவுத்தி போட்டாச்சு. ஒண்ணும் கிடையாது. மத்தியானம் என்ன இருக்கும்? சந்தோஷம். ஏஞ்சலி சாக்லினக்கா, என்னங்க உட்காந்துருக்கீ? என்ன விஷயம்? என்ன விஷயம்? எங்க எண்ணத்தை போய் ஆட்டையை போட்டு திங்கலாம், யார் என்ன செய்யறாவோன்னு பாக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்காவோ, அப்படித்தானே? சரியா சொன்ன நெட்டக்கண்ணா. ஆனா அது உண்மை கிடையாது. நாங்க சும்மா பொழுது போக தான் உட்காந்துருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. எங்க கையில ஏதாவது இருந்திருந்தா உங்க உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிருக்கும். நாங்க வெறுங்கையோட தானே இருக்கோம். நீ வெறுங்கையோடையும் இரி, சொறி கையோடையும் இரி. நான் போறேன் பழக்கடைக்கு. இழிச்சக்கா ரொம்ப வாய் கூட்டிட்டு கிட்டினிய உருவிடுவோமா? ப்ளீஸ் டி, அந்த கிட்டினி விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்தாத ப்ளீஸ். மம்மி அவங்க பழக்கடைக்கு போறாங்களா? ஏம்மா சாத்தா, அம்மா கதை வியாதம் ஓதுதே. நம்மள ஏதாவது சொல்லி போய் சொல்லி தப்பிச்சிருவோம். பங்கஜம், பழக்கடைக்கு போகலான்னு இருந்தேன். ஆனால் பழக்கடையில் பழமே இல்லைங்கிறதுனால நான் வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறேம்மா. ஏஞ்சல் கண்ணா, மார்க்கெட்டில் நிறைய காய்கறிகள் பழங்கள் இருக்கும், நம்மளும் கூட போகுமா? சரியா போச்சு. பங்கஜம் கண்ணா, சி நமக்கும் இவ்வளோ மாதிரி பேச வருது. பங்கஜம், நான் வந்து எங்கே போகிறேம்மா? ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். டாக்டர்கிட்ட ஒரு ஊசியை குத்திட்டு வருவோம். உடம்புலாம் ஒரே அசதியாக இருக்கு. மம்மி, டாக்டர்கிட்ட போறது வேஸ்ட். ஊசியை கீசியை போட்டுருவாங்க, இங்கேயே இருப்போம். என்ன பழக்கடைக்கு போனோனே அதுக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்யுது? என்னாச்சு? உடம்புக்கு முடியலையா? இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். மிச்சதை நான் போனில் சொல்கிறேன். வரட்டா? பாய். என்னது சம்பந்தம் இல்லாம என்னத்தையோ சொல்லிக்கிட்டு ஓடுறதுக்கு இருக்கு மாதிரி. சரி விடு, அவங்க எங்கேயும் போறாவோ, எல்லாத்தையும் நம்மகிட்ட எழுதிட்டா இருக்க முடியும். பாட்டி, நம்மளும் கிளம்புவோம். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் வெயில்ல. ஆமா, நீங்களே இழிச்சக்கவும் போனதுக்கு அப்புறம் இந்த 2 ஜந்து கிட்ட உட்காந்துக்கிட்டு நான் என்ன செய்ய? ஆத்தாடி, மண்டையை பிச்சு பிடிச்சிக்கு தின்னாலும் தின்றுங்க. வெறும் பைத்தியங்கள், வாங்க போவோம். நெட்டக்கண்ணா, நம்ம வீட்டுக்கு போலாமா? இது என் கூட தான் வீட்டுக்கு வருமோ? அதுவே எனக்கு சில நேரம் மறந்து போயிருது. சரிக்கா, நான் கிளம்புதேன். சரி டி, வேகமா நடக்காத, மெதுவா போ. சரிக்கா சரிக்கா. பழம் 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 பழம், சுவையான பழம், சூப்பரான பழம், அருமையான பழம், இயற்கையான பழம், உடம்புக்கு நல்ல பழம். வாங்க வாங்க வாங்க. என்னத்தை கத்துனாலும் 100 ரூபாய்க்கு மேல வியாபாரம் ஆகாது. கடை வாடகை 3000 ரூபா. நான் இதுல எங்க இருந்து கொடுக்க? நஷ்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய? எல்லாம் நம்ம நேரம். ஏக்கா பழம் இருக்கா? ஏம்மாடி, இது யாரு புது கோமாளி ஊருக்குள்ள? இது என்ன நம்ம யோகா டீச்சருக்கு மயம் இருந்தா அப்படி இருப்பா, அப்படி இருக்கு முறக்கட்ட. தம்பி, பார்த்தா தெரியலையா? எல்லா விதமான பழமும் இருக்கு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லா பழத்துலயும் 5 கிலோ போடுங்க, வண்டி எடுத்துட்டு வரேன். ஏப்பா, சுயநினைவாத நம்ம பேசுற? காலை வாரிட மாட்டிய? ஒரு பழத்துலயும் 5 கிலோனாலுமே 25 கிலோ வருமேப்பா. எப்படி வாங்குவியா? வாங்க போய் தானே நான் சொல்றேன். போடுங்கக்கா, வண்டி எடுத்துட்டு வரேன். என்ன இது அதிசயம்? கடவுள் நம்மளையும் கண் திறந்து பார்க்கலாம் செய்வாரா? நம்மளே மறந்துருப்பாருலாம் நினைச்சோம். நம்ம ஒரு ஆள் இருக்கிறதே அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நம்மளையும் ஞாபகம் வச்சிருக்காரு போல கடவுள். சரி, கழுதி எல்லா பழத்தையும் அள்ளி போடவும். புதுசா ஒரு பையன் மாட்டிருக்கான். இன்னைக்கு காலையில நம்ம முனிஸ் முறையில தான் முழிச்சோம். தினம் அவ முறையில தானே முழிக்கும். ஆனா இன்னைக்குதான் அதிர்ஷ்டம் கதவை தட்டுன்னு தட்டி இருக்கு. சரி, ஓரளவு அவ்வளவு பழமும் காலியா போயிரும். நாளைக்கு போய் கடையில போய் திருப்பி வாங்கலாம். ஏக்கா சீக்கிரம் எல்லா பழத்தையும் அள்ளி போடுங்க. ஏக்கா நேராகுது. யாத்தாடி, அந்த கண்ணா அதுக்குள்ள வந்துட்டானே. இரிப்பா அந்த வரம்பா. ஐயோ கடவுளே, எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, கண்ணும் ஓடல, மூக்கும் ஓடல. ஏக்கா எல்லா அப்புறமா ஓட வைங்கக்கா. பழத்தை போட்டுட்டு காசை வாங்குங்கக்கா. இரி தம்பி, சந்தோஷத்துல கண்ணு முன்னு தெரியாம இருக்கேன். இரு எல்லாத்தையும் போடுறப்பா, இருப்பா. தம்பி, நீ சொன்ன எல்லா பழங்களும் 5 கிலோ போட்டாச்சுப்பா. ஒரு பழ குவியலே இருக்கி. இருங்கக்கா, அந்த வாரேன். எவ்வளவு ஆச்சுக்கா? தம்பி, எல்லா பழங்களுமே 5 கிலோ கேட்டிருக்க. எல்லாம் விலை குறைச்சி போட்டு பார்த்தாலும் நான் ஒரு 10-12 வகையான பழங்கள் போட்டிருக்கேன்ப்பா. 10,000 ரூபாப்பா. இந்தாங்கக்கா, கூட 2000 ரூபாய் சேர்த்து தான் எங்க ஓனர் கொடுக்க சொன்னாரு. 12,000 ரூபாயா இருக்கு, இந்தாங்க. இல்ல தம்பி, 10 போதும். அது எதுக்கு 2000 ரூபாய்? அப்ப கூட 2000 ரூபாய்க்கு பழம் போட்டுட்டாப்பா.
இல்ல போதும் போதும், வச்சுக்கிடுங்க. நாளை பின்ன வரும்போது ரேட்டு குறைப்பீங்களா? இந்தாங்க சீக்கிரம், எனக்கு நேராகுது. என்ன ஒரு அதிசயம், வரவங்களும் விலையை குறைச்சி தான் போவாவோ, கூட கொடுக்காரு. நல்லா இருக்கணும் தம்பி நீ. வாழ்த்துறதுலாம் என் முதலாளியை வாழ்த்துறா போதும். பாருங்கக்கா. முதலாளி, நம்ம முதலாளி, தங்க முதலாளி, உங்க முதலாளி நல்லா இருப்பாரு. போயிட்டு வா தம்பி, போயிட்டு வா. யாருன்னு தெரியலையே, பரவாயில்ல, நல்ல மனுஷங்களா இருக்காவோ, நல்லா இருக்கட்டும். ஹே பாய், நான் சொன்ன மாதிரி பழம் வாங்கிடுச்சியா? வாங்கிட்டேண்ணே. நீங்க சொன்னதுக்கு மேல 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வந்திருக்கேண்ணே. ஆனா எதுக்குண்ணே? இருங்க இறங்கி வரேன். சார் எதுக்கு சார் இவ்வளோ பழம்? இது எப்படி சார் சாப்பிட முடியும்? எப்படினாலும் இது எல்லாமே வீணாயிரும்ல சார். நோ நோ, இல்ல ஆகாஷ், அந்த மாதிரி நீ சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்க ரொம்ப பாவம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேல் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் போய் வாங்கினா கண்டிப்பா அவங்க ஏதாவது பேசுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். நமக்காக இவன் எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்குறானேன்னு. இந்த மாதிரி தெரியாத ஆள் வச்சு வாங்கினா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. ஓகே சார், ஓகே சார். சார் இவ்வளோ பழத்தையும் என்ன சார் செய்ய போறீங்க? நோ ப்ராப்ளம் ஆகாஷ். போற வழியில ஒரு அனாதை ஆசிரமம் இருக்குது. அங்க போய் இந்த எல்லா ஃப்ரூட்ஸையும் கொடுத்துட்டு நீ கிளம்பலாம். உனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் உன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். சார் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். அனாதை ஆசிரமத்துக்கு கொடுக்கணுங்க. அந்த பழத்தை நான் எப்படி எடுப்பேன்? இல்ல சார், எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கே போட்டோம். குட் பை ஆகாஷ். உன்ன மாதிரி எல்லாரும் இருக்கணும். ஓகே, யூ கோ. சரி சார், நான் வாரேன். சரோ ரொம்ப பாவம். இன்னைக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நானும் ஹாப்பி. வரேன் சார். கோ 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 மேன் கோ. சரோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுதான் எனக்கு வேணும். அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது பாவம். சரோ டார்லிங், இன்னைக்கு நீ ஃபுல் ஹாப்பியா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். நீ உன் பொண்ணு கூட ஹாப்பியா இருக்கணும். என்ன ஆரஞ்சு மண்டையா, ஏதோ கிணத்துக்குள்ள ஏதோ ஒரு பிள்ளைய காப்பாத்துறதா கேள்விப்பட்டேன். போச்சு, உங்ககிட்ட சொல்லிட்டாவளா? எப்படித்தான் பரப்பி விடுதாவளோ தெரியலப்பா. என்ன யாருன்னு அந்த பிள்ளை? வேற யாரு, நம்ம பாபு வீட்டுக்கு ஒரு கெஸ்டா வந்திருக்குல்ல ஒரு பிள்ளை, ஏஞ்சலு, அந்த பல்லழகி. யாருன்னு எனக்கு நினைவில்லையே. ஏய் என்னடே அதுக்குள்ள மறந்துட்ட? வீடு விட வந்து புடுங்கி தின்னுட்டு போவோம்ல, மஞ்சள் கலர்ல மேல ஜட்டி போட்டுட்டு உள்ள பேண்ட் போட்டிருக்குமே. சரியா போச்சு. அந்த பொண்ணா? நல்ல ஜோடி தான். இலே அரேஞ்ச் மண்டையா முடிச்சிருவோமா? என சும்மா இருங்கன. அது கிணத்துல விழுந்துட்டு உள்ள எது திங்க கிடைக்குமான்னு கிணத்துல விழுந்துட்டு அதை போய் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கியோல. ஏழைய ஆரஞ்சு மண்டையா, இங்கேயா இருக்க? எங்கெல்லாம் தேடுறது? சரி, நாளைக்கு வரும்போது இந்த நோட்டை கொண்டு வா, முக்கியமான கணக்கு வழக்கு இருக்கு. தலைவரே, 5 மணிக்கு மேல எந்த வேலையும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம்ல. புக்க கொண்டு போ, நோட்டை கொண்டு போன்னு சிறப்படுத்திரு. உமரோட பெரிய சிறை அளவா இருக்கு. ஏழு தலைவர்னு மரியாதை கூடல, இல்ல நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வா. சரி கொடுத்துட்டீர்ல, கிளம்புங்கோ. ஏழை நீ என்ன எப்படி கிளம்ப சொல்ல முடியும்? டீ கடை, நான் இப்ப டீ குடிச்சிட்டு தான் போவேன். சுத்தம். என்ன தலைவரே, நம்ம ஆரஞ்சு மண்டையனுக்கு பொண்ணு எல்லாம் பார்த்துட்டு இருப்போல, முடிச்சிருவோமா? என சும்மா இருங்கன. ஏல கூடையே சுத்திக்கிட்டு இருக்க, சொல்லவே இல்லை. ஏம்ல இப்படி பண்ணுத? சார் உன்னை ஒரு ஃப்ரெண்டு கணக்கா வச்சிருந்தோம்ல, இல்லை ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல பொண்ணு பார்த்த விஷயத்த. ஏன்டா அன்னைக்கு தானே போலாம்னா பொண்ணு இல்லைன்னு. ஐயோ தலைவரே, சும்மா இருங்க. அவங்க என்னைய வச்சு கிண்டல் அடிக்காவோ. நீர் வேற புரியாம. நீ சொல்லு சுரேஷ், யார் அந்த பொண்ணு? வேற யாரு, நம்ம பாபு வீட்டுக்கு வந்திருக்குல, அந்த ட்ரெஸ் மஞ்சள் சட்டி போட்டுட்டு மேல பச்சை பேண்ட் போட்டு அலையும்ல, அந்த ஏஞ்சல் கோபாக்கார பிள்ளை, அதுதான் இவனுக்கு சரியான ஜோடி. ஆமா தலைவரே, அவ சிரிப்புல இவன் மயங்கிட்டானா. அந்த சிரிப்பா எம்மா நினைக்க முடியல. என்ன தலைவரே, வாய பொழந்துட்டீரா? என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. அந்த அழகான சிரிப்பை நினச்சி பார்த்தேன். என்ன உனக்கு அடிக்கடி பல்லாஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலை இருக்கும் போல. தலைவரே, சும்மா எனக்கு கிண்டல் அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டாதீரு. போற வழியில புக்க சாக்கடையில தூக்கி போட்டுருவேன். இலைய அரைஞ்சு மண்டையா, இந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கினி தொலைச்சிடாதல, பார்த்து கொண்டு போ. சரி, இல்லைன்னா என்கிட்ட கொடுத்துரு.
பயப்படாதீரு, இவ்வளோ நாள் நான் தானே வேலை பார்த்தேன், கொண்டு போறேன். மாணிக்கம், சுரேஷு, நெசமாளுமா? என்ன கதை? நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டுக்குப்பா. நமக்கு ஊர் மக்கள் பிரச்சனை, இந்த ஒரே சாக்கடையை நோண்டுறதும், தண்ணி அடைப்பு வந்திருக்கு, அது இருக்கு இது இருக்குங்காலுவோ, இதுதான் நமக்கு ஓடிட்டு இருக்கு. குடிக்க தண்ணி வரல, குளிக்க தண்ணி வரல, அங்க அப்படி இங்க இப்படி, அவன் மண்டே இவா உடைச்சா, இவா மண்டே அவா உடைச்சான்னு இதுதான் ஓடுது. ஒரு கதையும் நமக்கு தெரிய மாட்டுக்குப்பா. கொஞ்சம் சொல்லுங்க. ஐயையோ தலைவரே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சும்மா அந்த பையில கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அது சும்மா அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துருச்சு, இவன் காப்பாத்துனா, அதை தான் வச்சு சொன்னோம். நீர் விட்டா அந்த பிள்ளை வீட்டில் போய் பொண்ணு கேட்டுறாதீரு. ஆமாடே, தெளிவா எதுனாலும் சொல்லி வைங்க. நான் அப்படி செஞ்சாலும் செய்வேன், அப்படிப்பட்ட ஆளுதான். சரி, டீ எண்ணத்தை குடிக்க ராத்திரி போய் சாப்பிட வேண்டியதான், வாரேன். என்ன தலைவர் டீ குடிக்காம போறாரு? சரிண்ணே, நானும் கிளம்புதேன். எங்க வீட்டு பிசாசு தேடிக்கிட்டு இருக்கோம். நேரம் ஆயிட்டுன்னா விடாம போன் அடிக்கும் பிசாசு. வாரண்ணே. எல்லாருக்கும் பொண்டாட்டி பிசாசாதான் தெரியுது, என்ன செய்ய. சரி, நானும் கிளம்ப வேண்டியதான்.